கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் யாராக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது சச்சின் டெண்டுல்கர், MS தோனி அல்லது விராட் கோலி யாராக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன், அது ஓப்பனிங் அல்லது 3rd பிளேஸ் 4th பிளேஸில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன முதுகு வலி, தசைப்பிடிப்பு அல்லது சும்மா தலை சுத்துறது, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அவுட் ஆகாமலே அவர் வெளியில் போவார். டெம்பரரியோ இல்லை ஒரு பர்மனெண்ட்டோ, முதுகுவலியோ, ஏதோ ஒரு ரீசன் ஆடிட்டு இருக்கும்போது அவுட் ஆகாமல் அவரால் ஃபீல்டில் நிற்க முடியாமல் உள்ளே போவார். அப்படி போனால் அதுக்கு பேர் தான் ரிட்டையர்டு ஹட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். சப்போஸ் 9 விக்கெட்டும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் மறந்துருப்பாங்க அப்படி ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே போனாருங்கிறத, இல்லை வருவாரா மாட்டாராங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருப்பாங்க. அப்போ 9 விக்கெட் இழந்து இனிமேல் இன்னிங்ஸ் முடிய போகுது அல்லது மேட்சே முடிய போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த முதல்ல வெளியில் போன அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் 10வது விக்கெட்டுக்கு உள்ளே இறங்கி வரும்போது அந்த அணியுடைய ரசிகர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னும் சான்ஸ் இருக்குது, த மேட்ச் இஸ் நாட் அன் ஆஃப், த வேர்ல்ட் இஸ் நாட் அன் ஆஃப்னு சொல்கிற மாதிரி. ஸோ இன்னமும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த தருணம், அவர் இறங்கக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். இப்போ டாபிக் வருவோம். இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதங்களுடைய நம்பிக்கைப்படி, அவங்களுடைய வேதங்களின்படி, ஈசா மசீஹ், மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜீசஸ் த கிரைஸ்ட், மெஸ்ஸியா. ஸோ அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3 நாளில் திருப்பி உயிர்த்தெழுந்து அதன் பிறகு அவர் வானுக்கு உயர்த்தப்பட்டார் அப்படிங்கிறது நம்பிக்கையில் கிட்டத்தட்ட வரலாறு அது. ஓகே, இப்போ அவர் அந்த திரும்ப வருவார் அப்படிங்கிறத 2 மார்க்கத்தில் உள்ளவங்களுமே நம்புறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, இன்னும் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிற பல விஷயங்கள், தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளியாகவும், இறுதி நாளுடைய துவக்கமாகவும், துவக்கத்திற்கான ஒரு அறிகுறியாகவும் அவருடைய 2வது வருகை அமையும். இது ஏதோ அந்நிய மதம், ஆபிரகாமிய மார்க்கங்கள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நமக்கு சம்மந்தப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா கடவுளுக்கு பிரபஞ்சமே இல்லை, எல்கை அவருக்கு கிடையாது. அப்படிங்கும் போது அது ஒரு காஷ்மீர் பார்டரு, பஞ்சாப் வாகா இல்லை, அல்லது ஒரு செங்கோட்டை பார்டரு, இந்த பார்டர்களுக்குள்ள கடவுளை அடைக்க முடியாது. கடவுள் ஒன்று தான், அவருக்கு பிரபஞ்சம் கூட எல்லை கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அந்நிய தெய்வம், நம்ம தேச தெய்வம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதில் எந்தவித உண்மையும் கிடையாது. ஈசா மசீஹ், இயேசு அவருடைய 2வது வருகையை பற்றி கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுடைய கருத்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கு. இப்போ இந்திய வாழ்க்கை நெறி, இந்துத்துவ வாழ்க்கை நெறி, இதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இவங்களும் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அப்படி அது யாரு அப்படிங்கும்போது தசாவதாரம்னா கமல் படம் நினைக்க வேண்டாம், இது ஒரிஜினல் தசாவதாரம். ஸோ இந்த மக்களுடைய நம்பிக்கைப்படி மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்கள், மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மம், ராம், பரசுராம், பலராமன், கிருஷ்ணன். ஓகேவா? என்ன 9 தானே சொல்லியிருக்கீங்க, 10 சொல்லலை அப்படின்னா 10 இன்னும் வரல. 10வது கல்கி, அவர் இனிமேல் தான் வரப்போறாரு. அவரை பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் ஈசா மசீயை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் இந்து மக்களும் கல்கி அவதாரத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட, இதை பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்குறேன். நீங்கள் நடுநிலைமையாக மனசாட்சியை தொட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளுக்கு நேராக 2 பதில் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி, இந்துத்து மக்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒருத்தர் வரப்போறாரு நினைக்கிறீங்களா? இல்லை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்க்குற ஒருத்தரும் இந்து மக்கள் எதிர்பார்க்கிற ஒருத்தரும் வேற நபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? இல்லை அது ஒரே நபர் தான் அப்படின்னு நம்புறீங்களா?
என்னுடைய நம்பிக்கை ஜீசஸ் கிறிஸ்து, ஈசா மசி, கல்கி எல்லாருமே நிச்சயமாக ஒருத்தராகத்தான் இருக்க முடியும். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒருத்தரை தான். வேறு வேறு பேர்கள்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அது எப்படி பாசிபிள்? எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மார்க்கங்கள் என இவங்க ஏகப்பட்ட கொள்கை வேறுபாடுகள் இருக்கு. ஒரு மார்க்கம் வந்து சிலை வணக்கத்தை வந்து மேன்மையாக முதன்மையாக வச்சிருக்கு. ஏன்னா ஒரு மார்க்கம் அது தப்புன்னு சொல்லுது. உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்துல அசைவம் சைவம் என ஏகப்பட்ட விஷயங்கள். பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. பன்றி இறைச்சி ஒரு மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். எக்கச்சக்கமான வேறுபாடுகள் அடங்கிய ஒரு 3 விதமான ஒரு மார்க்கங்களுக்கு பொதுவான ஒருத்தர் வந்து அது எப்படி அதை அவர் நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு காரியங்களையும் சம்பவங்களையும் கேட்டால் நிச்சயமாக பதில் தெரியாது. ஆனால் இது இப்படித்தான் நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது முடிவு இப்படித்தான் வரும். பட் இது எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய கண்களாக நாம் பார்ப்போமா? அப்படி இல்லைன்னா நம்முடைய காலத்திற்கு பிறகு அது நடக்குமா என்பது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனுக்கே வெளிச்சம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு வேறுபாடுகளுக்கு மத்தியில், இவ்வளவு வித்தியாசமான மார்க்கங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட களம். கருத்து வேறுபாடு உள்ள மக்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி நம்முடைய கருத்தையும் பேணி பாதுகாத்து வாழணும், அந்த மற்ற மக்களுக்கு மத்தியில் எப்படி சகிப்புத்தன்மை, நல்லிணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வேணும், நம்ம அண்டை வீட்டார் மக்கள் வந்து வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஞானம் நமக்கு வேணும். அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம், இறைவன் நாடினால்.